அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது, சில நேரங்களில் நாம் அதிகமாக நேசிக்கும் மனிதர்களுடனே மனக்கசப்புகள் உருவாகி விடுகின்றதா? பேசிக்கொண்டிருந்த உறவுகள் திடீரென அமைதியாக மாறிவிடுகின்றதா? வீட்டில் அன்பு குறைந்து விடுகின்றதா? சிறிய விடயங்களுக்கும் கூட கோபமும் வெறுப்பும் அதிகரிக்கின்றதா? ஏன் இப்படியாகின்றது? முன்னாடி இருந்த அந்த அன்பு எங்கே போயிற்று என்று நீங்கள் ஒரு நாளாவது யோசித்திருக்கின்றீர்களா? உண்மையில் இதயங்களை இணைப்பதும் பிரிப்பதும் அல்லாஹ்வின் கையில் தான் இருக்கின்றது. சில நேரங்களில் ஒரு சிறிய துவா உடைந்த உறவுகளை கூட மீண்டும் அழகாக மாற்றிவிடும். மன்னிக்க முடியாத மனதை கூட மென்மையாக்கிவிடும். கண்ணீராக இருந்த வீட்டை நிம்மதியான இடமாக மாற்றிவிடும். இன்று நாம் பார்க்க போகும் இந்த ஒரு அழகான துவா இதயங்களில் அன்பை உருவாக்கவும் வெறுப்புகளை அகற்றவும் மனிதர்களுக்கிடையில் மன்னிப்பையும் பாசத்தையும் வளர்க்கும் அல்லாஹ்விடம் கேட்கும் மிக அருமையான ஒரு துவா. இந்த அழகான துவாவை மனமுருகி ஓதுவதன் மூலம் ஒரு குடும்பத்தில் காணப்படும் கோபம், மனக்கசப்பு போன்றவை மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். சில வீடுகளில் கணவன் மனைவி ஒரே வீட்டில் இருந்தாலும் மனதளவில் மிகவும் தூரமாக இருப்பார்கள். சில பிள்ளைகள் பெற்றோருடன் பேச விரும்பாமல் இருப்பார்கள். சில சகோதரர்கள் சிறிய விடயங்களுக்காகவே வருடக்கணக்கில் பிரிந்திருப்பார்கள். ஆனால் அல்லாஹ்விடம் உண்மையாக அன்பையும் மன்னிப்பையும் கேட்டால் மாற்றங்களை அல்லாஹ் உருவாக்க ஆரம்பிப்பான். கோபமாக இருந்த ஒருவர் திடீரென மென்மையாக பேச ஆரம்பிக்கலாம். நீண்ட நாளாக பேசாத ஒருவர் மீண்டும் நம்மை தேடி வரலாம். அமைதி இல்லாத வீட்டில் சிரிப்பும் நிம்மதியும் திரும்பி வரலாம். ஏனெனில் இதயங்களை மாற்றக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான். இந்த துஆ வெறும் வார்த்தைகள் அல்ல, உடைந்த உறவுகளை மீண்டும் இணைக்க அல்லாஹ்விடம் கேட்கப்படும் அழகான ஒரு வேண்டுகோள். அன்பு குறைந்த இடத்தில் அன்பை உருவாக்கவும் மன்னிப்பு இல்லாத இடத்தில் கருணையை வளர்க்கவும் உதவும் ஒரு அழகான துஆ. இன்ஷா அல்லாஹ் இப்போது அந்த அழகான துஆ என்ன என்பதை பார்க்கலாம். அல்லாஹும்ம ஜஅல் பைனனா மஹப்பத்தன் வ மக்ஃபிரத்தன். அல்லாஹும்ம ஜஅல் பைனனா மஹப்பத்தன் வ மக்ஃபிரத்தன். இந்த துஆவினுடைய பொருள் என்னவென்றால், யா அல்லாஹ், எங்களுக்கு இடையில் அன்பையும் மன்னிப்பையும் ஏற்படுத்துவாயாக. இந்த துஆவில் நாம் அல்லாஹ்விடம் இரண்டு பெரிய நிஹ்மத்துகளை கேட்கின்றோம். முதலாவது மஹப்பத், அதாவது உண்மையான அன்பு. இரண்டாவது மஹ்ஃபிரா, அதாவது மன்னிப்பு மற்றும் கருணை. ஏனெனில் அன்பு மட்டும் இருந்தால் போதாது, மன்னிப்பு இல்லாத அன்பு நீண்ட நாட்கள் நிலைக்காது. ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்றால் அதில் அன்பு இருக்க வேண்டும். தவறுகளை மன்னிக்கும் மனமும் இருக்க வேண்டும். அதனால்தான் இந்த ஒரு துஆ மனிதர்களுக்கிடையிலான உறவுகளை அழகாக பாதுகாக்கும் ஒரு அருமையான வேண்டுகோள். இன்ஷா அல்லாஹ் இந்த அழகான துஆவை ஒரு நாளைக்கு குறைந்தது 3 முறை, 7 முறை, 11 முறை ஓதலாம். குறிப்பாக தொழுகைகளுக்கு பிறகு, தஹஜ்ஜுடைய நேரங்களில் அல்லது குடும்பத்தில் மனக்கசப்பு இவ்வாறான நேரங்களில் ஓதுவது மிகவும் சிறப்பானதாகும். ஆனால் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த துஆவின் பலன் வெறும் எண்ணிக்கையில் மட்டும் கிடையாது,
அதை ஓதும் நம்பிக்கையிலும் மன உண்மையிலும் தான் இருக்கின்றது. இந்த துஆவை ஓதுவதற்கு முன்னும் பின்னும் சில அழகான திக்ருகளை சேர்த்து கொள்ளலாம். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்ற திக்ருகளை ஓதலாம். அதேபோல சூரத்துல் ஃபாத்திஹா, ஆயத்துல் குர்சி மற்றும் சூரா இஹ்லாஸ் போன்ற சூறாக்களை ஓதிவிட்டு இந்த துஆவை கேட்பது மன அமைதியை அதிகரிக்க உதவும். மிக முக்கியமாக உறவுகளில் அன்பை விரும்புகின்றோம் என்றால் நாமும் நல்ல வார்த்தைகளை பேச முயற்சிக்க வேண்டும். ஏனெனில் துஆவுடன் சேர்த்து நல்ல நடத்தை வந்தால்தான் அல்லாஹ் அந்த வீட்டில் பரக்கத்தையும் நிம்மதியையும் அதிகரிப்பான். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, உலகத்தில் எந்த உறவாக இருந்தாலும் அதை அழகாக பாதுகாப்பது அன்பும் மன்னிப்பும் தான். சில நேரங்களில் நாம் பேச முடியாததை நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடம் அழகாக சொல்லிவிடுகின்றன. உடைந்த இதயங்களையும் பிரிந்த உறவுகளையும் கண்ணீரான மனங்களையும் மீண்டும் இணைக்கக்கூடிய சக்தி அல்லாஹ்வுக்கே உரியது. ஆகவே இன்ஷா அல்லாஹ் இந்த அழகான துஆவை நீங்கள் மட்டுமல்லாமல் உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள். ஒரு வீட்டில் அன்பு திரும்ப காரணமாவதற்கு உங்களுடைய பகிர்வு அமையக்கூடியதாக இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பேன். அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு பதிவில் சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.